சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, நான் கூட நடக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? நமக்கு சூழ்நிலைகள் மூலமாக சாத்தான் நம்ம எப்படியாவது கவிழ்த்துறணும், சிக்க வச்சிடணும், கண்ணி வச்சிடணும், பல காரியத்தை செய்வான். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சங்கீதக்காரன் தாவீது அழகாய் ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்போ சாத்தான் வலை வச்சு பிடிப்பானா, நம்ம சிக்க வைக்கிறதற்கு கண்ணி வைக்கிற சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கண்ணி வலை. அது மாதிரி பிசாசு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழி செய்கிற இடத்துல தந்திரமாக ஏதாவது செய்யலாம். உங்கள் கண்களை அவரையே பார்த்துக்கிட்டதுன்னு வைங்களேன், இந்த கண்ணில் அகப்படாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். பிசாசு நம்மளை எப்படியாவது ஒரு கண்ணியில் வலையில் அகப்படுத்திடணும் அப்படின்னு காரியத்தை செய்யத்தான் செய்வான். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறார், ஒரு நாள் உங்களை விட மாட்டார். தாவீதை எத்தனையோ விதத்தில் கவிழ்த்து அழித்து விட பிசாசு பல காரியத்தை தந்திரமாயெல்லாம் செய்தான். ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்தார். உங்கள் கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் என்னை காத்துக்கொள்ளுவீங்க, நீங்கள் என்னை நடத்துவீங்க, எந்த தீங்கு என்னை சேதப்படுத்தாது, விசுவாசத்தோடு இருங்க. சரியா? இயேசுதான் சொல்கிறாளவா, என் கூட நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அவருடைய கையில் கொடுத்துருங்க. அவரோட நடக்க ஆரம்பிச்சிருங்க. மகிழ்ச்சியாக இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். சரியா? தகப்பனே, எல்லா சாத்தானுடைய கண்ணிக்கும் அவனுடைய வலைகளுக்கும் எங்களை விலைக்கு காத்து கொள்ளுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.